Hello students, welcome to Solve Math YouTube channel. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th mathematics chapter 1 relations and functions அந்த டாபிக்ல பார்க்கலாம். Question number 4th one. Exercise 1.1 question number 4th one. If A equal to set of 5, 6, B equal to set of 4, 5, 6, C equal to 5, 6, 7. Show that A cross A equal to B cross B intersection C cross C. இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. The given sets A, B, C எழுதிட்டேன். First to find A cross A. A cross A is nothing but the Cartesian product of A and A. The set of all A set என்ன இருக்கு 5, 6. 5, 6 cross 5, 6. இந்த எலிமெண்ட் எழுதிட்டேன். இப்போ இங்கே 2 elements இருக்கு, இங்கேயும் 2 elements இருக்கு. இந்த கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும் 4 elements கிடைக்கும். அப்போ 5, 5 ஆர்டர் பேரில் எழுதுகிறோம். அப்புறம் 5, 6 6, 5 6, 6 அப்படியே எல்லாத்தையும் ஆர்டர் பேரில் எழுதிக்கிறோம். ஒரு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறோம். அதுதான் A cross A. டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு RHS வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா B cross B greater than C cross C. அதான் RHS வேல்யூ. இப்போ B cross B கண்டுபிடிங்க. 4, 5, 6 இதுதான் B செட்டு. எகைன் B செட் ரெண்டுத்தையும் எழுதிக்கிறோம். அதான் B cross B. இப்போ ஆர்டர் பேர் பண்ணுறோம். இங்கே 3 elements இருக்குது, இங்கேயும் 3 elements இருக்குது. அப்போ இந்த ஆர்டர் பேர் பண்ணும்போது how many elements 9 elements வந்துடும். அப்போ 4, 4 4, 5 4, 6 அதற்கு கேட்டேன். அப்புறம் 5, 4 5, 5 5, 6 அடுத்து பாருங்கள் 6, 4 6, 5 6, 6 அப்போ 9 elements ஆகிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் C cross C the set of 5, 6, 7 cross the set of 5, 6, 7 இங்கே 3 elements இருக்குது, இங்கேயும் 3 elements இருக்குது. இந்த கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது 9 elements கிடைக்கும். 5, 5 5, 6 5, 7 அது வரைக்கும் வந்துடும். அப்புறம் 6, 5 6, 6 6, 7 எல்லாமே ஆர்டர் பேரில் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு 7, 5 7, 6 7, 7 இதுதான் C cross C. இப்போ ரெண்டு காமன் எலிமெண்ட் பார்க்க போகிறோம். B cross B இன்டர்செக்ஷன் C cross C. இந்த B cross Bக்கும் C cross Cக்கும் காமன் எலிமெண்ட் பாருங்கள். 5, 6 6, 5 6, 6 இந்த 3 எலிமெண்ட் மட்டும் தான் காமனாக இருக்கும். 3 4 5, 5 இது வரைக்கும் பாருங்கள். 5, 5 5, 6 6, 5 6, 6 அதே எலிமெண்ட் இந்த 4 எலிமெண்ட் மட்டும் தான் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கும். அப்போ அதை எழுதிக்கிறோம் அப்படியே 5, 5 5, 6 6, 5 6, 6 அப்போ ஃப்ரம் 1 and 2 இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள். A cross Aலையும் இதே எலிமெண்ட் சேம் எலிமெண்ட் தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃப்ரம் 1 and 2 we get A cross A equal to B cross B intersection C cross C. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4th one கம்ப்ளீட்டட். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் 5th one ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இது. ரிப்பீட்டடாக மிட்டமில் கொஸ்டின் மிட்டம்லலாம் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். ஸோ இது கவனிங்க. இப்போ கிவன் A equal to set of 1, 2, 3 B equal to set of 2, 3, 5 C equal to set of 3, 4 and D equal to set of 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. இது ட்ரூவா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தான் செக் பண்ண போகிறோம். இது ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்க போகிறோம். ட்ரூவாக இருந்தால் இட் இஸ் ட்ரூ லாஸ்ட்டாக எழுதிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த கிவன் செட்டு ABCD இந்த 3 4 எழுதிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடை சூஸ் பண்ணுறேன். A intersection C cross B intersection D. ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் A intersection C. ஃபஸ்ட்டு A intersection C கண்டுபிடிங்க. A செட்டை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். இன்டர்செக்ஷன் C செட்டை எழுதிட்டேன். இப்போ இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது 3 elements இருக்குது. இங்கே வந்து 2 elements இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் பார்க்கணும். இது வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் கிடையாது, இன்டர்செக்ஷன். அப்போ காமன் என்ன இருக்குது பாருங்கள். 3 காமனாக இருக்குது. ரெண்டுத்துலேயும் 3 காமனாக இருக்கா? அப்போ சிங்கிள்டன் செட் 3 A இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு சிங்கிள்டன் செட் 3ன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்கணும். B செட்டில் 3 elements இருக்குது. 2, 3, 5 அது அப்படியே எழுதிட்டேன். இன்டர்செக்ஷன் D செட்டில் ஒரு 3 elements இருக்குது. 1, 3, 5 அதையும் எழுதிட்டேன். இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் பாருங்கள். 3 காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது. அப்போ 3, 5 இஸ் காமன். அப்போ B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு 3, 5. அப்போ ரெண்டுத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதுதான் அது LHS பார்ட்டு. A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B intersection D is equal to A intersection C அதோட வேல்யூ என்ன இருக்குது? சிங்கிள்டன் செட் 3 கிராஸ் B intersection D அதோட வேல்யூ வந்து 3, 5 ரெண்டுத்துக்கும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். இதோட சிங்கிள் எலிமெண்ட் இருக்குது, தட் இஸ் ஒரு எலிமெண்ட் இருக்குது. இங்கே 2 elements இருக்குது.
இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 1 into 2 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். அது ஆர்டர் பேரில் எழுதுங்க. 3, 1 பேர் வந்துடும். அப்புறம் 3, 5 அப்போ 2 எலமெண்ட்ஸ் கிடச்சிரும். A intersection C கிராஸ் B intersection D ஈக்குவல் டு 3, 3, 3, 5 செட் ப்ராக்கெட்டில் போட்டுறோம். அந்த டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறோம். A cross B intersection C cross D. First to find A cross B is nothing but Cartesian product of A and B. First A set எழுதிட்டேன், cross next B set எழுதிட்டேன். ரெண்டுத்துக்கும் Cartesian product பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 1, 2, 1, 3, 1, 5 3 எலமெண்ட்ஸ் கிடச்சிரும். 2, 2, 2, 3, 2, 5 அப்புறம் 3, 2, 3, 3, 3, 5 இப்போ எவ்வளோ எலமெண்ட்ஸ் வரும்? 9 எலமெண்ட்ஸ் கிடச்சிரும். இதுதான் A cross B. நெக்ஸ்ட் C cross D கண்டுபிடிங்க. C செட்டு 3, 4, D செட்டு 1, 3, 5. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 3, 1, 3, 3, 3, 5 4, 1, 4, 3, 4, 5. நெக்ஸ்ட் ரெண்டுத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். A cross B இன்டர்செக்ஷன் C cross D. ரெண்டுத்துக்கும் காமன் பாருங்கள். இன்டர்செக்ஷனாக காமன் அர்த்தம். இங்கே காமன் எலிமெண்ட் பார்க்கும்போது 3, 3, 3, 5 3, 3, 3, 5 இந்த 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் காமனாக இருக்கும். அது காமனாக உள்ளதை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். 3, 3, 3, 5 அப்படி டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சேம் எலிமெண்ட்ஸ் ரெண்டுத்துலையுமே சேமாக இருக்குது பாருங்கள். அப்போ RHS ஈக்குவலாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக என்னவாக இருக்கும்? LHSும் ஈக்குவலாக இருக்கும் டெஃபினட்டாக. ஃப்ரம் 1 and 2 we get A intersection C cross C intersection D ஈக்குவல் டு A cross B intersection C cross D. அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? இஸ் ட்ரூவாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ட்ரூவாக தானே இருக்குது. லாஸ்ட் என்ன இதெல்லாம் கன்க்ளூஷனு? therefore it is true. It is true. அது மட்டும் என்ன போதும். லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் எழுதிடுங்க. இட் இஸ் ட்ரூன்னு எழுதிடுங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5th one completed. Thank you students.